வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் ஒரு 2 சூப்பரான ஸ்பெஷலான விசிறி வலையை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வகையான மீனும் பிடிக்கிறதுக்கான ஒரு விசிறி வலை. இது குறிப்பிட்ட சில மீன்கள் பிடிக்கிறதுக்கான விசிறி வலை. நல்லா தண்ணிக்குள்ளே அதிவேகமாக இறங்கக்கூடிய ஒரு விசிறி வலை. இது ஒரு ஸ்பெஷலான விசிறி வலை. ஸோ இந்த விசிறி வலையை பற்றி ஒவ்வொரு வலையும் பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த வலையை பற்றி பார்த்துருவோம். இந்த வலையை எதுக்காக ரெடி பண்ணால் தண்ணிக்குள்ளே நம்மளை ஏமாற்றி டிமிக்கி கொடுக்குற சில மீன்களுக்காகவே ரெடி பண்ணிக்கிறோம் இந்த வலையை. அப்படின்னா மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விரால் மீன், மடவை மீன், இந்த சாணிக்கண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனை ஒரு 1/4 கிலோ சைஸ் வரைக்கும் வளரும், ஏரிகளில் இருக்கும். அது வந்து ரொம்ப இது வரைக்குமே நான் மீன் பிடிச்சதில் ஒரு சேர்ந்தப்பல ஒரு நாள் கூட ஒரு 1 கிலோ மீன் கூட நான் பிடிச்சதில்லை, ஒரு 1/2 கிலோ மீன் கூட பிடிச்சதில்லை. நான் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சைஸான மீனாக இருந்தால் ஒரு 1 கிலோ மீன் கூட நான் வந்து அந்த சாணிக்கண்டை மீன் பிடிச்சதில்லை. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப தந்திரமான மீன். நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மீன். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடிய மீன்களுக்காகவே ரெடி பண்ணிக்கிற வலை. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.23 தான் இதோட திக்னஸ்ஸு. நல்லா நைஸாக இருக்கும். ஆனால் வந்து 2.8 அளவுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட வெயிட் வந்து ஒரு 5.5 கிலோ. இது வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். தண்ணிக்குள்ளே வேகமாக இறங்கணுங்கிறதுக்காகவே இதில் இருக்கிற எல்லா பொருளுமே திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நல்ல தரமாக தாங்கக்கூடிய அளவில் வந்து இது இருக்கும். இதோட கயிறு கூட பாருங்கள், முறுக்கயிறு கூட மெலிசாக இருக்கும். ஆனால் இந்த கயிறுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த விசிறி வலிக்கும் ஈடு இணையே கிடையாது. அந்த மாதிரி வந்து வலை வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வலையை கட்டி ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த வலையில் நான் நிறைய மீனும் பிடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வலை வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த வலை. பாருங்கள், இது மாதிரி வலை வந்து வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பிளாக் கலர் கிடைக்க நிறைய பிளாக் கலர் கேட்குறீங்க. பிளாக் கலர் வந்து இது என்னோடய ஓன் யூஸ்க்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுறது. மற்றபடி ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, இப்படி ப்ரௌன் கலர், இப்படி என்ன கலர் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வலையோட இது பாருங்கள், இந்த வளையத்தை கூட பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதே குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன கலர் தவிர மற்றபடி என்ன இந்த வலை கூட வேறு கலரில் பண்ணிங்கன்னா ஒயிட்ன்றதால் நாமளே கூட இதில் வந்து கலர் போட்டுக்கலாம். என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். க்ரீனு இல்லை எல்லோ, ரெட்டு, அது மாதிரி என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேக்கிங் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இது பாருங்கள், இது வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதனால் இந்த வலையை வந்து நம்ம வீசி பார்க்க போகிறதில்ல. இந்த வலையை வந்து நம்ம இதில் வந்து மீன் பிடிச்சு நான் காட்டுறேன். பாருங்கள், வலை வந்து சூப்பராக இருக்கும் இந்த வலை. இப்போ வந்து இந்த வலையை பற்றி பார்த்துருவோம். இது வந்து நான் ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணிக்கிறேன். இந்த வலை இதை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நல்ல ஒரு அழகான ரெட் கலர், ஒரு பிளட்டு கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ரெட் கலர் இது. சரிங்களா? இதோட வெயிட் வந்து 4 கிலோ. இது வந்து ஒரு 12 அடி வலை. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண எல்லா வகையான மீனும் பிடிக்கிறதுக்கு இந்த வலை யூஸ் பண்ணலாம். இதோட திக்னஸ் வந்து 32 mm, 0.32 mm திக்னஸ்ஸு. இதுவும் ஒரு 2 வரல் போகிற மாதிரி 40 mm இதோட திக்னஸ். 2 வரல் ஃபுல்லாக போகுது, இவ்வளோதான் இருக்கும். 40 mm இதோட கண்ணோட சைஸு. இது வந்து எல்லா வகையான மீன் பிடித்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிலேபி சின்ன ஜிலேபி மீன்லேருந்து கட்லா ரோகு வரைக்கும் நீங்கள் ஒரு 6 கிலோ மீன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம். ஸோ நான் வந்து 90% சேல்ஸ் பண்ணுறது வலை வந்து இதுதான். அது வந்து ஸ்பெஷலாக யாராவது இது மாதிரி கேட்டால் மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம். மற்றபடி 90% நம்ம சேல்ஸ் பண்ணுறது இந்த வலை தான். எல்லா வகையான மீனும் பிடிக்கிறதுக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த விசிறி வலை. இப்போ ஏரியில், குளங்களில் எல்லாத்தையும் ரஃப் யூஸ் பண்ணுறது கூட இது வரைக்கும் ஓரளவுக்கு தாங்கும். கொஞ்சம் கல்லில் மாட்டினா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி வலை வந்து சூப்பராக இருக்கும். கல்லில் மாட்டினா கொஞ்சம் கிழிஞ்சிடும். நீங்கள் போய்ட்டு முரட்டத்தனமாக இழுத்துனா கிழிஞ்சிடும். நிறைய பேர் இன்னமும் கல்லில் மாட்டிக்குது, கல்லில் மாட்டினா கிழிஞ்சிருது அப்படின்றாங்க. எந்த திக்னஸ் வலையாக இருந்தாலும் கல்லில் மாட்டினா கிழி தான் செய்யும். நான் எல்லார் வீடியோவும் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி மீன் மாட்டுறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான சரியான விசிறி வலை இது. சரிங்களா? பாருங்கள் வலை எப்படி இருக்குது அப்படின்னு. வலை வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த வலை. கடைகளில் இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த திக்னஸில். வேறு எந்த கலர்லேயும் நம்ம ஊரில் வர்றதில்லை. இது கலர் வந்து நம்ம தான் டை வந்து நம்ம போடணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் ஒரு 300ரூபாலேருந்து ஒரு 400ரூவா அது மாதிரி செலவாகும். ஸோ அதனால் கலர்லேயும் மீன் மாட்டுறதுலையும் எந்த ஒரு வித்தியாசமாக கிடையாது. எந்த கலராக இருந்தாலும் மீன் நல்லா மாட்டோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணினா அவங்க அப்போ ஃபோன் பண்ணியிருந்தேன், இந்த வேலை கேட்டிருந்தேன், அந்த வேலை கேட்டிருந்தேன் அப்படின்னுவாங்க. ஸோ நிறைய ஃபோன் வரும். நம்ம அதில் வந்து எல்லோரும் சில பேர் குறிப்பிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா சில பேர் இன்னும் இந்த விசிறி வலை வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நான் நிறைய பேர் இன்னமும் நம்ம கூட கான்டாக்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. சில நாள் 20-30 ஃபோன் கூட வரும் ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லோரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. வலைக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணும்போது கரெக்டாக தெளிவாக சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி வலை வேணும். ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணும்போது நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது திரும்ப.
ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணும்போது தெளிவாக சொல்லிடுங்க, இந்த கலர் வேணும், இந்த மாதிரி குவாலிட்டி, இந்த மாதிரி திக்னஸில் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வலையை வீசி பார்த்துட்டு எப்படி இது அப்படின்னா, இப்போ இந்த வலையில் பார்த்தீங்கன்னா முறுக்கயிறு போட்டுக்கிறோம். வலையை நல்லா வந்து பக்கவாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? முறுக்கு கயிறு ஃபஸ்ட்டு போடும்போது முறுக்கு கொஞ்சம் ஆற்றிட்டு சுற்றுங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா தண்ணியில் போட்டு வைக்கும்போது முறுக்கு ஏறாமல் இருக்கும். ஒரு நூல் கயிறு வேணால் நூல் கயிறு கிடைக்கும், முறுக்கு வேணால் முறுக்கு கயிறும் கிடைக்கும். வீசி பார்த்துருவோமா? எங்கே போச்சு பாருங்க வலை எப்படி அப்படி. வலையை எப்படி வந்துருக்கு பாருங்க. கயிறு வச்சுருக்கேன், முழு அகலம் வந்து பாருங்கள் கயிறு எப்படி வந்துருக்கு பாருங்கள். அந்த வலை கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், வலை எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது, நல்லா வெட்டமாக இருக்குது. இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் இதாகவே இல்லை. வலை எப்படி ஃபுல்லாக வந்துருக்கோம் சூப்பராக. இது மாதிரி நம்ம வலை வந்து எல்லாமே நல்லா ஒரு முழு அகலம் விழ வலை. இந்த வலையை எப்படி வச்சு பாருங்கள், செப்பல் போட்டுருங்க உள்ள பாருங்கள். பாருங்க, இது மாதிரி முழு அகலம் விழும் வலை எப்படி எதிர்பாருங்க. வலையை வரைக்கும் சுடி எதிர்பாருங்க. நம்ம வலையோட ஸ்பெஷலே தான், வலை வந்து முழு அகலத்துக்கு அப்படியே விழும். அதை சில பேர் கட்டுவாங்க 12 அடி வலைன்னு கொடுப்பாங்க, ஆனால் அது 10 அடி தான் விரியும் வலை. நம்ம வலை அப்படி இல்லை, வலை வந்து முழு அகலம் 12 அடி வலை விரியும். இது வந்து நான் இப்போ உள்ளே போனோம் இல்லையா, அதனால் எப்படி இருக்குது விட்டு போனோம். அதனால் பாருங்க, வலை வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வலை ஒரு தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளே நம்பர் கொடுங்க. இந்த வலை வந்து நம்ம நல்லா நிறைய வலை வந்து ரெடி பண்ணுறோம். நம்ம தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் ப்ரைஸ் கேட்குறீங்க. இந்த வலை வந்து ஒரு 4000 ருப்பீஸ்லேருந்தே இருக்குது. ஆனால் நான் கட்டுற வலை இல்லை, நான் கட்டுற வலை வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி மேக்கிங் பண்ணுறது பொறுத்து நான் கட்டுற வேலை வந்து மினிமம் ஒரு 6000 ருப்பீஸ்க்கு மேலே தான். இந்த மாதிரி வேலை வந்து வேறு மற்ற சேனலில் கட்டுற மாதிரி வேணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4500 ரூபாயிலேருந்து கிடைக்கும், ஒரு 5000 ரூபா அந்த மாதிரி எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைமில் அந்த வேலைக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நான் கட்டுற வேலை மினிமம் உங்களுக்கு ஒரு 6000 ருப்பீஸ் வரும். இது மாதிரி நல்ல பக்கா குவாலிட்டியான வேலை வேணும் அப்படின்னா. சரிங்களா? சரி மக்களே, அந்த வரையும் நம்ம வந்து வீசி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது வந்து கடலில் நான் வந்து மீன் பிடிச்சி காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து என்னோடய யூஸுக்காக கட்டிடுற வேலை, இது வந்து கஸ்டமருக்காக கொடுக்குற வேலை. ஸோ அதனால் வேலை எப்படின்னு பாருங்கள். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட்டு மக்களே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.